செம்மலர் கைகுவித்து இறைஞ்சி. அடுத்து என்ன பண்ணாங்க? மனம் வாக்கு. மனம் என்ன பண்ணுச்சு? இறைவனை போய் பற்றிடுச்சு. வாக்கு இறைவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தது. இறைவன் திருநாமங்களை. அப்ப கை என்ன பண்ணுது? அடுத்து உடம்பு இருக்குதே, இது ஏதாவது செய்யணுமே. முக்கரணங்களால வணங்குறதுன்னு சொல்றோம். இப்ப நம்ம வகுப்பு தொடங்கும் பொழுது மனம் வாக்கு காய முக்கரணங்களால் பணிந்து, முக்கரணங்கள் பணிகிறோம். அது என்னென்ன அப்படின்னு தெரியணும். மனம் மனம் போய் ஒன்றை பற்றணும். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோடை ஊன்றி சினமெனும் சரக்கையை செதிகளல் ஒருபோது மதமெனும் பாறைதாக்கி மறியும் போது அறியவும் உனை உணர்வும் உணர்வை நல்காய் வெற்றியூர் உடைய கோவே அப்படின்னு. இந்த மனது என்ன பண்ணணும்? மனமெனும் அந்த மனம் போய் ஒன்றை பற்றணும். எதை? பெருமானை பற்றணும். அன்னைக்கு அது செய்த. அடுத்து 5 எழுத்து அவங்க சொல்றாங்க. ஆளுடைய அம்மை செம்மலர் கை கொண்டு அந்த